ஏனல் ஃபிஸ்டுலா, அந்த ஆசனாவாய் பௌத்திரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூலம் பௌத்திரம்னு சொல்லி போஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பௌத்திரம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏனஸ் பக்கத்தில், அதாவது ஆசனாவாய்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்து அதுலேருந்து சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். அது அந்த சீல் வடிகிற கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமே சில பேருக்கு சீல் வடிஞ்சிட்டே இருக்கும். அதாவது நீர் மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஃபுல் டைம் அந்த இன்னர்ஸ் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் ஃபேண்ட்டு கூட நனைஞ்சிருச்சும்பாங்க. வெளியில் போக முடியல, ஒர்க்குக்கு போக முடியல, அப்படியே நனைஞ்சே இருக்குது, பயங்கரமான பெயின் இருக்குது, திரும்பி படுக்க முடியல, உட்கார முடியல, பைக்கில் போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸில் நிறையா பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த கண்டிஷனுக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வு, அதனால் எனக்கு சர்ஜரிக்கு போகிறதுக்கு பயம், பணம் செலவு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸை அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள நிறையா பேர் என்னென்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து நல்ல தீர்வு கண்டு போயிருக்காங்க, தீர்வாகி போயிருக்காங்க, ஏன்னா நார்மலாகி போயிருக்காங்க. அதை வந்தவங்க எல்லாருமே நல்லா ரிலீஃப் இருக்கும். ஏன்னா இன்னொரு ஹோமியோபதி மெடிசன்ஸோட ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி சீல் பாதிப்பு உள்ள எல்லா இடங்கள்லையுமே, அது இந்த ஆசனவாய் மட்டும் இல்லை, உடம்புல எங்கே சீல் மாதிரியான பாதிப்புகள் வந்தாலும் அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே சரியாகும். இப்போ இந்த ஒரு பாயில்ஸ் கண்டிஷன், அந்த பாயில் வேணக்கட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் சீல் மாதிரி வந்திருக்கும், அதுவும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லா ரெக்கவர் பண்ணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினில் ஏதாவது ஒரு சீல் மாதிரி வடிச்சிரு, புண்ணாய் சீலாக வடிகிறது, இல்லை டயபெட்டிக்கில் ஒரு சீல் மாதிரி வடிகிறது, இல்லை வந்து டயபெட்டிக் ஃபுட்டில் ஒரு சீல் மாதிரி வடிகிறது, இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிமா கண்டிஷன்ஸ், ஏதாவது ஸ்கின் டிசீஸ் கண்டிஷன்ஸில் அதில் ஏதாவது நீர் மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கிற ஒரு சீல் கண்டிஷன், அந்த மாதிரி எனி கண்டிஷன் சீல் வடியுது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பார்த்த நிறையா பேருக்கு தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப இது வச்சுட்டே அவஸ்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிசன்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரியான ஏனல் ஃபிஸ்டுலா, அதாவது மூலம் பௌத்திரத்தை கண்டிப்பாக சரி பண்ணலாம். அதனால் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் ஏதாவது ஹோமியோ டாக்டர் தான் கண்டிப்பாக அவங்கள நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள்.